செய்திகள். முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின் அவர்கள் 3 விவசாயிகளுக்கு நம்மாழ்வார் விருது வழங்கினார். புதுச்சேரியில் புதிய பேருந்து நிலையம் திறக்கப்பட்டுள்ளது. தஞ்சாவூரில் திருவிழாவை முன்னிட்டு அம்மாவட்டத்திற்கு வருகின்ற 7ஆம் தேதி உள்ளூர் விடுமுறை அறிவிக்கப்பட்டுள்ளது. வருகின்ற ஆகஸ்ட் 15ஆம் தேதி நடிகர் சங்க கட்டிடம் திறக்கப்படும் என்று சங்கத்தின் செயலாளரும் நடிகருமான விஷால் அவர்கள் தெரிவித்துள்ளார். இந்திய சினிமாவில் 5 பிரபலங்களின் தபால் தலையை பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் வெளியிட்டுள்ளார். ஒன்றிய இடைநிலை கல்வி வாரியம் CBSE மூலம் நடத்தப்படும் பள்ளிகளில் 10 மற்றும் 12ஆம் வகுப்புகளில் தேர்வு எழுதியோர்களுக்கான முடிவுகள் மே 2ஆம் வாரத்தில் வெளியிட CBSE திட்டமிட்டுள்ளதாக தகவல் வெளியாகியுள்ளது. கலைஞர் மகளிர் உரிமை தொகை திட்டத்திற்கான அடுத்த கட்ட பயனாளிகளின் சேர்ப்பு ஜூன் 4ஆம் தேதி நடைபெற உள்ளது. 22 கேரட் ஆபண தங்கத்தின் விலை சவரனுக்கு 160 ரூபாய் குறைந்து ஒரு சவரன் 70,040 ரூபாய்க்கு விற்பனையாகிறது. அதேபோல் 1 கிராம் வெள்ளியின் விலை 109 ரூபாய்க்கு விற்பனை செய்யப்பட்டு வருகிறது. IPL தொடரில் 14 வயதில் அதிவேக சதம் அடித்த கிரிக்கெட் வீரர் வைபவ் சூரியவன்சி அவர்கள் உடனடியாக இந்திய அணியில் இடம்பெற முடியாது என்று தகவல் வெளியாகியுள்ளது. பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் சர்வதேச துறைமுக திறப்பு விழாவில் கலந்து கொள்வதற்காக திருவனந்தபுரம் வந்துள்ளார். ஆண்டிற்கு 50 லட்சம் வரை ஈட்டும் தனிநபர்கள் நிறுவனங்கள் சமர்ப்பிப்பதற்கான 2025-26 கணக்கீட்டு ஆண்டிற்கான புதிய வருமான வரி படிவங்களை 1 மற்றும் 4 ஆகியவற்றை வருமான வரித்துறை வெளியிட்டுள்ளது. ஏப்ரல் மாதத்தில் 2,37,000 கோடி ரூபாய் GST வசூலாகி உள்ளதாக ஒன்றிய நிதி அமைச்சகம் அறிவிப்பை வெளியிட்டுள்ளது. சித்திரை திருவிழா தொடங்கிய நிலையில் தமுக்கம் மைதானத்தில் நடப்பாண்டு அரசு சித்திரை பொருட்காட்சி மே 4ஆம் தேதி தொடங்குகிறது. 19 கிலோ எடை கொண்ட வணிக பயன்பாட்டு சிலிண்டரின் விலை 15 ரூபாய் 50 பைசா குறைந்து 1906 ரூபாயாக விற்பனையாகிறது. வீட்டு உபயோக சிலிண்டரின் விலையில் எந்த ஒரு மாற்றமும் இல்லை. திருவள்ளூர் புறவழி சாலை முதல் ஸ்ரீபெரும்புதூர் வரையிலான 30 கிலோமீட்டர் நீளத்திற்கான 6 வழி சாலை திட்டப் பணிகளை துணை முதல்வர் உதயநிதி ஸ்டாலின் அவர்கள் தொடங்கி வைத்தார். தமிழ்நாடு வணிகர் சங்கங்களின் பேரமைப்பின் 42வது வணிகர் மாநாடு மதுராங்கத்தில் நடைபெற உள்ளது. இளங்கலை மருத்துவ மாணவருக்கான முதல் தேசிய மாநாடு இன்றும் நாளையும் சென்னை கலைவாணர் அரங்கில் நடைபெற உள்ளது. தமிழ்நாட்டில் அட்சய திருதி அன்று 272 கோடி ரூபாய் வருவாயை பதிவுத்துறை ஈட்டியது என்று தகவல் வெளியாகியுள்ளது. நாகை இலங்கை இடையே கப்பல் கட்டணம் குறைக்கப்பட்டுள்ளது. திருத்தணி முருகன் சுவாமி கோவிலில் சித்திரை பிரமோற்சவ விழா கொடியேற்றத்துடன் தொடங்கியது. தமிழில் பெயர் பலகை வைக்காத கடைகளுக்கு 2000 ரூபாய் அபராதம் விதிக்கப்படும் என்று அமைச்சர் மு.பே. சாமிநாதன் அவர்கள் தகவல் தெரிவித்துள்ளார். தமிழகத்தில் தனியார் பள்ளிகளில் நிர்ணயிக்கப்பட்ட கட்டணத்தை விட அதிக கட்டணம் வசூலித்தால் கடும் நடவடிக்கை எடுக்கப்படும் என்று தமிழக பள்ளிக் கல்வித்துறை அமைச்சர் அன்பில் மகேஷ் அவர்கள் எச்சரிக்கை விடுத்துள்ளார். சென்னை எல்லை சாலை திட்டத்தின் பகுதி 3 பணிகளை துணை முதல்வர் உதயநிதி ஸ்டாலின் அவர்கள் தொடங்கி வைத்தார். படப்பிடிப்பிற்காக மதுரை வழியாக கொடைக்கானல் செல்லும் விஜய் அவர்கள் ரசிகர்கள் தன்னை பின்தொடர்வதை தவிர்க்குமாறு கேட்டுக்கொண்டுள்ளார். அட்சய திருதியை முன்னிட்டு நகைகளின் விற்பனை கடந்த ஆண்டை விட 20% விற்பனை அதிகரித்துள்ளதாக தகவல் வெளியாகியுள்ளது. உழைப்பாளர் தினத்தையொட்டி சென்னையில் மே தின பூங்காவில் முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின் அவர்கள் மரியாதை செலுத்தினார். தேமுதிகவின் தலைமை செயற்குழு மற்றும் பொதுக்குழு கூட்டத்தில் விஜய பிரபாகர் அவர்கள் இளைஞரணி செயலாளராக நியமனம் செய்யப்பட்டுள்ளார். காலனி என்ற சொல் நீக்கப்படுவது போல் ஜாதி பெயரில் இருக்கும் தெருக்களின் பெயரையும் நீக்க வேண்டும் என்று இந்திய கம்யூனிஸ்ட் கட்சியின் மாநில செயலாளர் முத்தரசன் அவர்கள் வலியுறுத்தியுள்ளார். ஜாதிவாரி கணக்கெடுப்பை அறிவித்தது இந்தியா கூட்டணிக்கு கிடைத்த மிகப்பெரிய வெற்றி என்று முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின் அவர்கள் தெரிவித்துள்ளார். குழந்தைகளுக்கு தமிழ் பெயர் வைக்க உதவுவதற்காக இணையதளம் உருவாக்கப்படும் என்று முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின் அவர்கள் தெரிவித்துள்ளார். வருகின்ற மே 4ஆம் தேதி நீட் தேர்வு நடைபெற உள்ள நிலையில் இதற்கான நுழைவுச் சீட்டு வெளியிடப்பட்டுள்ளது. மதுரை மீனாட்சி சுந்தரேஸ்வரர் கோவிலில் சித்திரை திருவிழாவின் முக்கிய நிகழ்வான கள்ளழகர் ஆற்றில் இறங்கும் நிகழ்வு மே 12ஆம் தேதி நடைபெற உள்ளது. திருவண்ணாமலை அண்ணாமலையார் சுவாமி கோவிலில் அறங்காவலர் குழு தலைவராக ஜீவானந்தம் நியமனம் செய்யப்பட்டதை ரத்து செய்து உயர்நீதிமன்றம் உத்தரவு பிறப்பித்துள்ளது. அடுத்த ஆண்டு ஜனவரி 9ஆம் தேதி கடலூரில் தேமுதிக மாநாடு நடைபெறும் என்று தேமுதிக பொதுச் செயலாளர் பிரேமலதா விஜயகாந்த் அவர்கள் அறிவித்துள்ளார். சென்னை மாநகர போக்குவரத்து கழகத்தில் இயங்கும் 7 வழித்தட பேருந்துகளின் எண்கள் மாற்றியமைக்கப்பட்டுள்ளன.
சென்னை ஆரம்ப சுகாதார நிலையத்திற்கு விரைவில் 120 மருத்துவர்கள் பணியமர்த்தப்பட உள்ளனர் என்று மேயர் பிரியா அவர்கள் தெரிவித்துள்ளார். சென்னையில் வழிகாட்டுதல்களை பின்பற்றாத கட்டடங்களுக்கு 10,000 முதல் 5 லட்சம் வரை அபராதம் வசூலிக்க தீர்மானம் நிறைவேற்றப்பட்டுள்ளது. தமிழ்நாடு அரசு போக்குவரத்து கழகங்களுக்கு 2134 புதிய பேருந்துகள் வாங்க டெண்டர் வெளியிடப்பட்டுள்ளது. சென்னை மாநகராட்சி பள்ளிகளில் தற்போது வரை 13,800 மாணவர்கள் சேர்ந்துள்ளனர். ஆட்சேபனையற்ற இடங்களில் குடியிருக்கும் 86,000 பேருக்கு பட்டா வழங்கப்படும் என்று தமிழ்நாடு அரசு அரசாணை வெளியிட்டுள்ளது. 50 நடமாடும் தடய அறிவியல் வாகனங்கள், அதற்கான பராமரிப்பு செலவுகள் ஆகியவற்றிற்கான 38 கோடி ரூபாய் வழங்கப்படும் என்று தெரிவிக்கப்பட்டுள்ளது. தமிழ்நாடு உடற்கல்வியியல் மற்றும் விளையாட்டு பல்கலைக்கழகத்தின் ஆட்சிக்குழுவில் நிதித்துறை செயலாளரை உறுப்பினராக நியமிக்கும் சட்ட மசோதா கொண்டுவரப்பட்டது. முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் அவர்களின் அறிவிப்பின்படி மாஞ்சோலை தேயிலை தோட்ட தொழிலாளர்களுக்கு விலையின்றி வீடு வழங்குவதற்கான அரசாணை வெளியிடப்பட்டுள்ளது. சென்னை உட்பட தமிழகம் முழுவதும் 16 புதிய காவல் நிலையங்கள், 280 இன்ஸ்பெக்டர்கள் பணியிடம் உருவாக்கி காவல் நிலையங்கள் தரம் உயர்த்தப்படும் என்று பேரவையில் முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் அவர்கள் அறிவிப்பு வெளியிட்டுள்ளார். அரசு பணியாளர்களுக்கு 2025ஆம் ஆண்டு ஜனவரி 1ஆம் தேதி முதல் அகவிலைப்படி 2 விழுக்காடு உயர்த்தி வழங்கப்படும் என்று முதல்வர் அறிவிப்பின்படி அரசாணை வெளியிடப்பட்டுள்ளது. தமிழ்நாடு சட்டப்பேரவையில் துணைவேந்தர் நியமனம் தொடர்பான மசோதா தாக்கல் செய்யப்பட்டு நிறைவேற்றப்பட்டது. கடன்களை வலுக்கட்டாயமாக வசூலித்தால் 5 ஆண்டு சிறை, 5 லட்சம் அபராதம் விதிக்கும் மசோதாவை சட்டப்பேரவையில் துணை முதல்வர் உதயநிதி ஸ்டாலின் அவர்கள் தாக்கல் செய்தார். 14 வயதில் கிரிக்கெட்டில் சாதனை படைத்த சூரியவன்ஷி அவர்களுக்கு 10 லட்சம் ரூபாய் பரிசு அறிவித்தார் பீகார் முதல்வர். தருமபுரி அருகே 20 கொண்டை ஊசி வளைவுகளை கொண்ட மலையூர் கிராமத்திற்கு விரைவில் மினி பேருந்து இயக்கப்பட உள்ளதாக தகவல் வெளியாகியுள்ளது. நிலம், வீடு உள்ளிட்ட அசையா சொத்துக்களை பதிவு செய்யும் போது அசல் ஆவணங்களை கட்டாயம் சமர்ப்பிக்க வேண்டும் என்ற சட்ட முன்வடிவு தமிழ்நாடு சட்டப்பேரவையில் தாக்கல் செய்யப்பட்டுள்ளது. திருவாரூரில் வரலாற்று சிறப்புமிக்க தியாகராஜ சுவாமி கோவிலின் தெப்ப திருவிழாவானது அடுத்த மாதம் 23, 24, 25 தேதிகளில் நடைபெறுவதையொட்டி தெப்பம் அமைப்பதற்கான முன்னேற்பாடு பணிகள் துவங்கியுள்ளன. கரியகோயில் நீர் தேக்கத்திலிருந்து 24 நாட்களுக்கு தண்ணீர் திறந்துவிட அரசு ஆணையிட்டுள்ளது. 12ஆம் வகுப்பு பொதுத் தேர்வு முடிவுகள் வருகின்ற 9ஆம் தேதி வெளியிடப்பட உள்ள நிலையில் சென்னையில் சில முக்கிய தன்னாட்சி, கலை மற்றும் அறிவியல் கல்லூரிகளில் விண்ணப்ப பதிவு தொடங்கி நடைபெற்று வருகிறது. இத்துடன் இன்றைய தலைப்புச் செய்திகள் நிறைவடைகின்றன. மேலும் இதுபோன்ற அண்மை தகவல்களை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள அக்னிபூ சேனலை சப்ஸ்கிரைப் செய்து கொண்டு தொடர்ந்து இணைந்திருங்கள். நன்றி, வணக்கம்.